எட்வர்டுன்னு ஒரு பையன் 2 நாளைக்கு முன்னாடிங்க ஐஐடியில் படிச்சுட்டு 2.5 கோடி ரூபா சம்பளத்துக்கு அவனை தேர்வு பண்ணுறான். 2.5 கோடி ஒரு வருஷத்துக்கு, ஒரு மாதத்துக்கு எத்தனை கணக்கு பண்ணி பார்த்துங்க. 2.5 கோடி எத்தனை வயசில்? 23 வயசில். 4 வருஷமும் அவ்வளோ பாடுபட்டு அந்த கம்ப்யூட்டர்லேயே உட்காந்து எவன்லாம் ஹேக் பண்ணுறானோ அதை ஹேக் பண்ணாமல் தடுக்கிறதுக்கு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டான். நினச்சி பாருங்க எப்படிப்பட்ட திங்கிங் இந்த இளையர்களுக்கு, இளைய தலைமுறைக்கு இருக்கு. அப்போது பிரயோஜனமாக அதில் செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, உருப்படாமல் போகிறதுக்கும் அதில் வாய்ப்பு இருக்கு. அமெரிக்காவில் 25 பேர் யங் மில்லினஸ் அண்ட் பில்லினஸ் அவங்களுக்காக ஃபெட்னான்னு ஒன்று நடக்கும், தமிழ்ச்சங்க மாநாடு. அதில் பேசுகிறதுக்கு நானும் விஐடி வேந்தர் விஸ்வநாதனும் போயிருந்தான். அவன் சொல்கிறாங்க, சோஷியல் மீடியாலேருந்து வெளியில் வந்துட்டேன், எல்லா குரூப்லேருந்து வெளியில் வந்துட்டேன், எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செய்கிறேன், எனக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பார்க்குறேன், ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அதை தவிர நான் எப்போ பார்க்கறது இல்லைன்னு முடிவு பண்ணணும், அன்னையிலேருந்து என்னுடைய கிரெடிட் உயர்ந்து போச்சுறாங்க. இதை ஒன்று சொல்லுவேன் நான், ஸ்டாப் திங்க் அண்ட் டச். பெரியவர்களுக்கும் சொல்லி சேர்த்து சொல்கிறேன், ஸ்டாப் திங்க் அண்ட் டச். ஃபோனை எடுக்கணும்னா டபக்குன்னு ஃபோனை எடுக்காதீங்க, ஸ்டாப் பண்ணுங்கள், திங்க் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நான் சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியாவில் வேலை பார்த்தவன் பேசணும், அதனால சொல்கிறேன். அதை எடுக்கிறதுக்கு இப்போ அம்மாட்ட பேசணும்னு புள்ள நினைக்கிறீங்கன்னு வச்சுங்க, ஒய்ஃப் வந்து கணவன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுங்க, இல்லை கணவன் மனைவிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க. ஃபோனை எடுக்காமல் எதுக்காக இப்போ நம்ம ஃபோன் எடுக்கணும்? ஒய்ஃப்கிட்ட பேசணும், எடுங்க. ஒய்ஃப்கிட்ட பேசிட்டு ஃபோனை வைங்க. ஸ்டாப் திங்க் அண்ட் தென் டச், ஸ்டாப் திங்க் அண்ட் தென் டச். இது இல்லாமல் சும்மா ஃபோன் எடுத்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனை பார்ப்பீங்க, வாட்ஸ்அப் குரூப்புக்கு போவீங்க, ஓடிடி போயிடுவீங்க, யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம். 3 மணி நேரம் ஆயிருக்கும் பொண்டாட்டிகிட்ட பேசுகிறத தவிர பாக்கி எல்லாம் நடந்திருக்கும். இதை மறந்துருப்பீங்க. எல்லாருக்கும் இருக்கும் இந்த அனுபவம். இது உங்களுடைய தவறு இல்லைன்னா உங்களால் நம்ப முடியுதா? இந்த செல்போன்கள் அப்படித்தான் வடிவமைக்கப்படுகின்றன. கோடி கோடியாக கொட்டி உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய கவனத்தையும் தங்களிடமே வைத்துக் கொள்வது எப்படி என்பதற்காக மிகப்பெரிய புத்திசாலிகளால் இந்த அப்ளிகேஷன்ஸ், ஆப், தமிழ் என்ன செயலி வடிவமைக்கப்படுகிறது.